இது என்னடி தப்பு? பஸ் வரமானிக்கு இருக்கு, போமா பஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது வகுத்து ஒரு மாதிரி இருக்குது, மொடு மொடுன்னு இருக்குடி வகுது. நீ என்ன பஸ் வரப்போகுதுன்னு இருக்கு, இப்பத்தையும் புடிச்சுக்கிட்டு வகுத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு அந்த கலப்பு கடையில சாப்பிடாத, வேணாம் இந்த ஹோட்டல் சாப்பாடே சேராது. இப்ப நான் ஹோட்டலாவா நடத்துறேங்க, கண்ட எண்ணெய் ஊத்தி வகுத்துக்கு சேரா வாய்க்கு சேராம இருக்குது. பாத்து போயிட்டு போயிட முடியே வந்துரும் பொருள், நம்ம போகணும். நீங்க வேற போயிட்டு போகணும், அங்கேயும் போக முடியாது. இல்லன்னா பஸ் ஏற இதுல எப்படி போறது? பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு இந்த பாத்து இதுக்குள்ளயா? ஆமா, இதுல போய் பழக்கம் இல்லையாடி? ஒண்ணு வா, நீ பஸ் ஏறப்போ இல்லன்னா பாத்ரூம் போ. பஸ் வந்துருச்சா? எனக்கு வகுத்த வேற வலிக்குது. சரிப்பா, அப்ப பாத்ரூம் போ. தம்பி எம்பிட்டுப்பா? நம்ம பாத்ரூமுக்கா? ஆமாடா, அப்புறம் பாத்ரூம் போவாங்க. பணியாரம் மதிக்க போறேன். ஒண்ணுக்கா ரெண்டுக்காமா? நான் அதெல்லாம் சொல்லிட்டு போவேன். உள்ளுக்கு போய் ஒண்ணுக்கு வந்தாலும் போவேன், ரெண்டுக்கு வந்தாலும் போவேன். அதெல்லாம் இங்க சொல்லி இருக்க முடியாது. ஆமா, ரெண்டுக்குன்னா 50 ரூபா, ஒண்ணுக்குன்னா 20 ரூபாமா. என்ன இப்படி சொல்லி இருக்க? என்ன இந்த கக்குசை நான் விலைக்கியா வாங்கி போறேன்? என்ன ஒரு வாய் தண்ணி ஊத்துறதுக்கு கக்குச விலை கூட வாங்கிடலாம். இன்னைக்கு இங்க கான்ட்ராக்ட் எடுத்து நடத்த முடியுமா? அதுக்கு தண்ணி இல்லாத காலத்துல அங்க தண்ணி புடிச்சு எவ்வளவு சிரமப்பட்டு சுத்தம் பண்ணி வச்சு உட்காந்துருக்கோம். ஒரு 2 ரூபாய் வாங்கிக்கிற வேண்டியதானே? நீ எந்த காலத்துல இருக்க? நீ டவுன் பக்கம் வந்ததே இல்லையா? ஏன்னா 100 பேர் வந்து 200 ரூபாய் ஆயிடுச்சு, 1000 பேர் வந்து போறியா? எப்படி காசாச்சு? ஒரு நாளைக்கு 2000 கட்டிக்கு இருக்க. 10 லட்சம் ரூபா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். அதுல எத்தனை லஞ்சம்? எங்கனவாலும் கான்ட்ராக்ட் லஞ்சமா கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஏனா பாத்ரூம் இல்ல, ஏனா அது இல்ல. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே 20 ரூபாய் மனசார 20 ரூபாய் களவட்ட போனா தான் 20 ரூபாய் கிடைக்கும். அந்த காலத்துல டவுன் பக்கம் வந்ததே இல்லையா? டவுன் பக்கம் பேன்றதுக்காக நாங்க டவுனுக்கு வந்து வந்து மீதியை கொடு. மீதியை கொடுக்க 20 ரூபாய் கொடுத்துட்டு இல்லடா, 50 ரூபான்னு சொன்னேன் பத்துலயா? உள்ள நான் 1க்கு போறேன் 2க்கு போறேன், உனக்கு என்ன தெரியும்? அது தெரியும் எங்களுக்கு. அதெல்லாம் அப்படிலாம் பாத்துக்க இருக்க முடியும். போய் டக்குன்னு வாங்க. ஆளு இங்க கீழ் வரிசையில் நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன இப்படி நாருது? என்னத்த போலையா எனக்கு வகுத்து வலிக்குது, உள்ள போகவும் முடியலையே. உள்ள போன வாய் வலி வந்துரும் போலுக்கு, வாய் வலி வந்துரும் போலுக்கு, அப்படி நாருதுடி. இப்ப கொமரிட்டு அப்ப உள்ள ஆட்டம் போடுறீங்க. இப்ப என்ன டாப்பா கூட போட மாட்டுது? டாப்பா ஆசாரி வரல, அதை கொஞ்சம் புடிச்சுக்குங்க. நான் பாட்டு வீட்டுல போய் ஆலோசிக்கிறேன்டா. ஏன்டா இதை கக்கு சாவா வச்சிருக்கீங்க? காசு மட்டும் வாங்குறேன், கான்ட்ராக்ட் எடுத்துறேன், காசு மட்டும் வாங்குறேன் இல்ல. ஏன்னா உள்ள நாத்தம், இந்த நாத்தம் நாருது, கழுவ மாட்டீங்களா? நீ கழுவுற 2 நாள் ஆள் வரலம்மா, அதனாலதான் எல்லாம் தண்ணி சரி பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வர பற்றாக்குறை. தண்ணியே வரலையே. தண்ணி வருது, இப்போ மோட்டர் போட சொல்லிருக்கேன். போங்க மோட்டர் போட சொல்லிருக்கியா? போங்க. ஐயோ நாத்தம் முடிச்சவே, ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? எனக்கு துட்டு வாங்குறீங்க, காப்பா போடாம எவனு எட்டிக்கிட்டு பாத்துறாமடா. 2 பாத்ரூம் போமா. அது வீசல, பெனாயில் ஊத்தி இருக்கு. தம்பி தண்ணி வரலடா, பேண்டுட்டு. தண்ணி வரும்மா. சொட்டு சொட்டா விழுகுதா? சொட்டு சொட்டா வருதா? சொட்டு சொட்டா வந்து நான் என்னகிட்ட கழுவுறது? சொட்டு சொட்டா வருதுன்னா மோட்டர் ஏர் வாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சொட்டு சொட்டா ஏர் வாங்கிருக்கா? நான் பேண்டு கழுவாம நின்றுக்கிறேன். போமா, பேசாம சத்தம் போட்டுக்கிட்டு வியாபாரத்தை கேட்காம போமா. என்ன துட்டை வாங்கிட்டு இப்படி பேசிக்கிருக்க? தண்ணி மோட்டர் இப்ப கரண்ட் இல்லைன்னா இப்ப தண்ணி எப்படி வரும்? என்ன காசு மட்டும் வாங்குனீங்கல்ல? காசு அப்புறம் நீங்க போறதுக்கு தான் வாங்கினாங்க. உள்ள போயிட்டு வந்தாலும் காசா? என்ன கிடந்தாடி? என்ன வெறும் பாட்டுல கிடக்கு? என்ன பாட்டுல? அது ஏதோ யாராவது பிறக்கி வச்சிருந்துருப்பாங்க. பிறக்கி என்ன கக்குதுக்குள்ள பாட்டுல பிறக்கி வைக்கிறீங்க? அது கேக்குறேன், அது என்னன்னு கேக்குறேன். ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? உள்ள போய் குடிக்கிறாங்க ஒழுக்கடா. ஏன்டா உள்ள போய் குடிச்சிருந்தா? ஒரு பொது இடத்துல வந்தா அதெல்லாம் கண்டுக்கிறோமா, வந்தோமா போனோமான்னு இருக்கிற சட்டம் பேசிக்கிட்டோம். உள்ள போய் எப்படி இந்த நாட்டத்துல குடிக்கிறீங்க? அப்படியாட அந்த வாய் இருக்குது? ஏன்டா இந்த அநியாயம் பண்ணி வேற மனுஷன் மக்கள் போக வேணாம உள்ள? எந்த ஊரு நீ? எந்த ஊரா? நான் உசிலம்பட்டிக்கு ஆயிருந்தேன். நான் வெளிநாட்டுல அமெரிக்காவில இருந்தா வந்திருக்கேன். உசிலம்பட்டில மட்டும் பாத்துருப்பாங்க, சுத்தமா இருக்கா? எங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் இப்படித்தாண்டா கிடக்கு. துட்டு வாங்குறீங்க, அதுக்கு தகுந்த சுத்தமா மனச்சாச்சு இல்லையாடா? என்ன தண்ணி வரல, என்ன தண்ணியில பார்த்து ஊத்துன்னு வர சொல்லிக்கிருக்க?
அப்புறம் தண்ணி பார்த்து ஊத்தி சுத்தம் பண்ணி விட்டு தான் போனேன். தண்ணி எல்லாம் எப்படி தண்ணியை பார்த்து ஊத்துறது? மோட்டர் போட்டிருக்குன்னு சொன்னோம்ல. தொட்டு சின்ன பையன் ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி வருதுடா. வண்டியில வர சொல்லிருக்கேன், தண்ணி வண்டியில வர சொல்லிதான் நான் இப்படி எங்க மாதிரி ஆத்து சீலை எல்லாம் போட்ட போது அசிங்கமா ஆத்து ஏன்டா அப்படியே சும்மா ரெடி நீயும் எடுத்து வாமா அப்படி பேண்டுக்கிட்டு கழுவாம வரதா? என்னடி இந்த அநியாயம் பண்றீங்க? சரி மத்தவங்க வர்றதுக்கு வழி விடுங்க, அவங்க யாரும் போட்டு. மத்தவங்க யாரு வர போறா? ஏமா ஆத்து சே ஆமா இந்த சிகரெட் எல்லாம் குடிச்சு உள்ள ஓட்டு வச்சிருக்காங்களே, அங்கிட்டு தள்ளி நின்று பேசுமா. என்ன நான் ஏன் மேல வீசுதா? இல்ல வீசல, இந்த காசு வாங்கணும்ல, இடைஞ்சல நிக்க கூடாதுல்ல. ஏம்மா யாருக்குமா பொது பாத்ரூம்னா அப்படித்தான் இருக்கும். என்ன ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வராங்க போறாங்க, அந்த இடத்துல வந்து நீ மாதிரி ஆளுகள் எல்லாம் இப்படி பாத்ரூம் போய் பழகிருக்கீங்களா? பொது பாத்ரூம் நீ சொல்ற ரைட்டு, காசு வாங்குறீங்கல்ல, ஒரு சேர்ந்த கழுவிய கொஞ்சம் பெனாயில் ஊத்தி வைக்க வேணா செவுத்துல எல்லாம் என்ன நடத்தவே எழுதி வச்சிருக்காங்க. போகாம ஒண்ணும் போகாம காசு கொடுத்து இப்படியா இப்படித்தான் நாசம் பட்டு போகுது, அநியாயம் பண்றாங்கம்மா. இது என்ன பொது கக்கு பெரிய அநியாயமா? அதெல்லாம் போய் கலெக்டர்கிட்ட கேளுங்கம்மா. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல எதுக்கு இப்படி பாத்ரூம் இப்படி தயவு செஞ்சு இப்படி காசெல்லாம் வாங்காதீங்க. ஏதாவது கலெக்டர்கிட்ட போய் 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இங்க எல்லாத்துக்கும் போய் பேடுறதுக்கெல்லாம் கலெக்டர்கிட்ட போய்க்கிருக்கீங்க. நாங்க கலெக்டர் தானே உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வாரு. ஆமா, அதனால பஸ் ஸ்டாண்ட் அவர் தானே பாத்துட்டு இருக்காரு. சிகரெட்டை வேற குடிச்சு போட்டு வச்சிருக்காங்க பாத்தியாமா? எல்லாம் கிடக்கு பஸ் ஏற இடத்துல பொது இடத்துல இப்படியா? வீட்லயே நம்ம போகணும். வீட்லயே அவசரம் ஆத்துறதுக்கு அப்புறம் எதுக்கு ஓடுறா? நான் என்ன மாதிரி முடியாதவங்க ஒரு சின்ன தண்ணி வந்துருது, எந்த என் பேரெல்லாம் நின்றுக்கிறீங்க. வேணா வாடா பாத்ரூம் போற வந்து போயிட்டு வாடா, போடா போடா. பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்கு, அங்க ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா குளிச்சு இது பண்ணிக்கலாம். அங்க போயிட்டு வாடா, வாந்தி கீந்தி எடுத்து விட்டுறாத. நீங்களாம் அங்க போங்க. வாந்தி வருத வாடா, கக்கி விட்டுறத போடா அங்கிட்டு. ஏண்டதெல்லாம் நல்லா இருக்காடா? அங்க ஒரு சின்ன போமா வியாபாரத்துக்கு எடுக்க மக்களே. பஸ் இவ வேற பொருடி. எப்ப அந்த பாத்ரூம் நடத்துறவங்க தம்பியா, இந்த பாத்ரூமுக்குள்ள போறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கும்பிடு. உள்ள போய் நல்லா தண்ணிய ஊத்துங்க. உள்ள போய் பாட்டிலு இப்ப என்னென்ன கழுத இதெல்லாம் போட்டு வரீங்க. மனுஷன் மக்கள் போறதா என்ன? பொம்பளை பாத்தத்தோட போய் உள்ள பாட்டுல போட்டு வந்துடுறீங்க. என்னப்ப இப்படி அநியாயம் பண்றீங்க? தயவு செய்து நம்ம வந்து சுத்தமா இருந்தா தான் நோய் நொடி வராம இருக்கும். இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணாதீங்க. இவங்க எல்லாம் சொல்ல முடியாது. இந்த பையன் நம்ம கடுன்னு பேசுறேன். ஆம்பளைகளுக்கு எல்லாம் தனியா இல்லம்மா, எல்லாம் பொது பாத்ரூம், எல்லாம் பொது பாத்திரமா, எல்லாம் ஆம்பளை மொத்தமா போடுறா. மொத்தமா அதை கதை வரைச்சிட்டு தான் போனா. தண்ணி இல்லாம இங்க வர நான் வேற பேண்டு முட்டை சீலையில திருப்பி விடுறேன். சுட்ட கொடுப்பாங்களா? போயிட்டு வந்து அவ்வளவுதான். இங்க சுட்டு கட்டிக்கிட்டு இருக்கு. என்ன போயிட்டு வந்து என்ன தண்ணியோட இல்லையாடா? போயிட்டு வந்த பிறகு என்ன வம்புக்கு கழுவ வேணாமா? கழுவுல யாரு பார்த்தது? நான் போய் கூட பாருடா. நீ போய் பாரு, எனக்கு இதான வேலை. இல்ல காசை கொடுத்துறியா? காசை கொடுத்து போடா. நாத்தம் எடுத்தவங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.